அடுத்து உண்மை கதை. ஆண்டு அப்போதைய ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவினால் பிரதம நீதியரசராக நியமிக்கப்பட்டார். உயர்நீதிமன்றத்தில் அவருக்கு எதிராக 2 மனுக்கள் விசாரிக்கப்பட்டு வந்த நிலையில் மேற்கொள்ளப்பட்ட இந்த நியமனம் தொடர்பில் உள்நாட்டு மற்றும் சர்வதேச அமைப்புகள் கண்டனம். 2009 ஆண்டு ஓய்வு பெற்றார். சந்திரிகா பண்டாரநாயக்க குமாரதுங்கவுடன் நெருங்கி செயற்பட்டவர். 2005 ஆண்டு மஹிந்த ராஜபக்சவுக்கு ஆதரவு. 2010 ஜனாதிபதி தேர்தலில் சரத் பொன்சேகாவுக்கு ஆதரவு வழங்கியவர். 2015 ஆண்டு பொதுத் தேர்தலுடன் மீண்டும் மஹிந்த ராஜபக்சவுடன் கைகோர்த்தார். நேற்று நீர்கொழும்பில் மஹிந்த ராஜபக்சவினால் ஏற்பாடு செய்யப்பட்ட உள்ளூராட்சி மன்ற பிரதிநிதிகளுடனான சந்திப்பிலும் அவர் பங்கேற்றார். நீங்கள் பிரதிநிதித்துவப்படுத்தும் கூட்டு எதிர்க்கட்சிக்கு சரத் பொன்சேகா ஒத்துழைப்பு வழங்குவாரா? ஒத்துழைப்பு வழங்குகிறார் என்பதை அறிவியல். நேற்றைய கூட்டத்திற்கும் வந்து உரையாற்றினார் அல்லவா? நேற்றும் வந்து உரையாற்றினார். முன்னர் மஹிந்த ராஜபக்சவை திட்டினார். இத்தகைய நபர்களையும் இணைத்துக் கொண்டா பயணத்தை தொடரப் போகின்றீர்கள்? அதனை மஹிந்த ராஜபக்சவை தீர்மானிக்க வேண்டும், நான் அல்ல. தற்போது சரத் பொன்சேகா இணைந்து செயற்படுகிறார். அதே போன்று முன்னர் தூற்றியும் இருந்தார். பல்வேறு சந்தர்ப்பங்களில் மீண்டும் முன்னின்றார். சந்திரிகா பண்டாரநாயக்கவை அவரை நியமித்தார். அந்த சந்தர்ப்பத்தில் சந்திரிகா பண்டாரநாயக்கவுக்கு மிகவும் நெருக்கமாக இருந்தார். அதே போன்று மஹிந்த ராஜபக்சவுடனும் நெருங்கி செயற்பட்டார். இணை பிரியா நண்பன் என்றல்லவா கூறினார்கள். பொன்சேகாவுடனும் மிகவும் நெருக்கமாக செயற்பட்டார். ஒவ்வொரு காலத்திலும் சில தலைவர்களுடன் நெருக்கமாகவும் மற்றவர்களுக்கு எதிரானவராகவும் செயல்படுவார். தற்போது நமக்கு ஒத்துழைப்பு வழங்குகிறார். எந்த நேரத்தில் அவர் எதிரியாக மாறுவாரோ என்பதை என்னால் கூற முடியாது. දැන් එතුමා ඉන්නේ මේ වෙලාවේ අපිත් එක්ක සහයෝගයේ. කොයි වෙලාවෙ විරුද්ධවාදී වේද කියලා ඒක මට කියන්න. මෙයාගේ තිබිච්ච නින්දනීය භාවය පෙන්වන්න කරන එක වැදගත්ම අවස්ථාවක්. இவரது கீழ்த்தரத்தை பிரதிபலிக்கும் முக்கிய சந்தர்ப்பமாக ஒரு பெண்ணுடன் தியவண்ணா ஓயாவுக்கருகில் வாகனத்தில் இருந்ததை கூற முடியும். போலீசார் வாகனத்தை சோதனைக்குட்படுத்திய போது உண்மையிலேயே நாட்டின் பிரதம நீதியரசர் காட்சட்டை இல்லாமலே இருந்தார். அசிங்கமான கீழ்த்தரமான நடத்தையை வெளிப்படுத்திய இவருக்கு எதிராக அப்போது சட்டம் நடைமுறைப்படுத்தப்படாமை துரதிருஷ்டவசமாகும். மாறாக அவரை சோதனைக்குட்படுத்திய போலீஸ் உத்தியோகத்தர்களுக்கு எதிராக சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட்டது. உண்மையிலேயே இவரின் ஊடாகவே நீதித்துறையின் பாரிய சீரழிவு ஆரம்பமானது. ඇත්තටම අධිකරණයේ මහා පිරිහීම ආරම්භ වන්නේ මේ පුද්ගලයාට. මේ රටේ තිබුණු නීති අවනීතිය කරන්න තම තන්ත්‍රය දාගත්තු තම නිර්ලජ්ජිත විදියට තෝනි வெட்கமில்லாதவரை போன்று அவர் நாட்டில் இருந்த சட்டத்தை காட்டு சட்டமாக மாற்றுவதற்கு தமது பதவியை உபயோகித்தார். டோனி இமானுவேல் சம்பவம் நீதிபதி லெனின் ரத்நாயக்க தொடர்பில் செயற்பட்ட விதம் மாத்திரமல்லாது தனிப்பட்ட காரணத்திற்காக நீதிவான் சானக பண்டாரவை விரட்டி தாக்கினார். அது மாத்திரமல்லாமல் தான் வழங்கிய ஒரு சில தீர்ப்புகள் சட்டத்துக்கு புறம்பானது என இன்று அவர் ஒப்புக்கொள்கிறார். பிரதம நீதியரசர் ஒருவர் அத்தகைய தவறை இழைத்திருந்தால் ஏன் என்னால் அதனை மீள்பரிசீலனை செய்ய முடியாது. அவர் கூறும் விடயம் உண்மை என்றால் அவர் இங்கு இருக்கக்கூடாது. வெளிக்கடையே அவர் இருக்க வேண்டிய இடமாகும். சரத் நந்த சில்வா தொடர்பில் சட்டத்துறையில் நம்பிக்கை உள்ளதா? அதுவே எனக்கு இருக்கும் பிரச்சனையாகும். அவரை விடுதலை செய்தனர். விடுதலை செய்தது மாத்திரமல்லாமல் குற்றச்சாட்டை முன்வைத்த பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஆசிமுக்கு அபராதம் விதித்தனர். சிறிது காலம் சென்றதும் நான் தவறு செய்துள்ளேன் என கூறுகிறார். தற்போது அதை மாற்றி பேசுகிறார். சட்டத்தை தமக்கு சாதகமான வகையில் மாற்றுவதற்கு அவர் மிகவும் கைப்பிடித்தவர். தாம் எதிர்பார்த்த பிரதமர் பதவி கிடைக்காமற் போகிறது. அன்று முதல் அவர் நல்லாட்சி அரசுக்கு எதிராக செயல்பட ஆரம்பிக்கிறார். தற்போது புதிய அரசியல் கட்சியை உருவாக்கும் முயலும் மஹிந்த ராஜபக்சவுடன் இணைந்துள்ளார். மஹிந்த ராஜபக்ச அந்த கட்சியின் தலைவரானதும் குறைந்தபட்சம் புதிய கட்சியின் தவிசாளர் பதவியையாவது கைப்பற்றி அரசியல் பதவி கனவை நிறைவேற்றிக் கொள்ளவே தற்போது சரத் நந்த சில்வா துடித்துக் கொண்டிருக்கிறார். දේශපාලන තනතුරේ සිහිනේ සැබෑ කරගන්න තමයි සරත් නන්ද සිල්වා දැන් මේ දඟලන්නේ.